இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே ஒரு ஃபிகர் எக்ஸ்னு ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படி, இவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்குள்ளே இந்த கம்ப்ளீட் ஃபிகர் வந்து உள்ளே எம்பர்டட் ஆகிருக்கு, அதாவது மறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ செக். அப்புறம் என்ன இருக்குது? உள்ள ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளை தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துலேயும் இருக்கான்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இதை பார்க்கலாமா? ஓகே, இங்கேயே இல்லை, இந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இந்த சென்ட்ரல் லைன் இருக்குது, ஆனால் இங்கேயும் அந்த லைன் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் இல்லை. ஆப்ஷன் சியில் பார்க்கலாமா? எஸ், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஆப்ஷன் டிலையும் இதே மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஸோ அதுக்கடுத்த லைன் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கு, ஆப்ஷன் டியில் இந்த மாதிரி ஒரு லைன் இல்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்க கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் யாருக்குள்ளே எம்பர்டட் ஆகிருக்குன்னா ஆப்ஷன் சிக்குள்ளே. ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை செக் பண்ணிடலாமா? அதே மாதிரி பாக்ஸுக்குள்ளே இப்படி ஒரு சிம்பிள், அதுக்கு மேலே இப்படி ஒரு சிம்பிள். எஸ், இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா?